ஓகே, ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் SaaS கம்பெனினா ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே என்ன ப்ராசஸ் நடக்கும், அதோட டெஃபினிஷன் என்னது? ஒரு ப்ராடக்ட் கம்பெனி அப்படிங்கிறது வந்து ஸோ 2 விதமான சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ப்ராடக்ட் கம்பெனி, அந்த அதர் வந்து சர்வீஸ் கம்பெனி. ஓகே, ஸோ அந்த சர்வீஸ் கம்பெனியில் ப்ரிடாமினண்ட்டாக, அதை தவிர நிறைய டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கலாம். ப்ரிடாமினண்ட்டில் வந்து ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் கம்பெனி இருக்குது. ஸோ இப்போ இந்த சர்வீஸ் கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ப்ராஜெக்ட்ஸ் வரும், அண்ட் தென் வந்து அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம டெவலப் பண்ணி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஆனால் ப்ராடக்ட் கம்பெனி அப்படின்னா ஒரு சின்ன ஐடியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து காம்படிட்டரை வந்து ஸ்டடி பண்ணி, மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி, அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்மளோட ஒரிஜினல் திங்கிங் அதில் என்ன நம்ம உள்ளே புகுத்த முடியும், அப்புறம் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டிங் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்டை நம்மளே பண்ணிவிட்டு அதை எடுத்து வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து கொடுத்து அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி ட்ராக்ஷன் வருது அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் கம்பெனிலேயே பெஸ்ட்டுன்னு அதான் நினைக்கிறேன். ஸோ வந்து ஜாப்பனீஸ் கல்ச்சரில் வந்து கெய்சன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னா வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், சின்ன 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 இம்ப்ரூவ்மெண்ட் ஆன டெய்லி பேசிஸ் பண்ணி அதை வந்து திடீர்னு ஒரு 2 வருஷம் கழித்து பார்க்குறச்ச வந்து அது பயங்கரமான ஒரு காம்பவுண்ட் ஆகிருக்கும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பயங்கரமாக காம்பவுண்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து எனி ஜாபில் பாசிபிள், ஆனால் ப்ராடக்ட் கம்பெனியில் அதிகமாக இருக்கிற மாதிரி என்னோட கருத்து. ஸோ உங்களோட ஓன் ஐடியா அதை வந்து உலகத்துக்கு எடுத்துகிட்டு போய் அதுக்கான ட்ராக்ஷனை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து ப்ராடக்ட் கம்பெனி ஹேஸ் த ஸ்பேஸ் அண்ட் த கைண்ட் ஆஃப் கல்ச்சர். ஓகே, ஸோ அதுதான் ப்ராடக்ட் கம்பெனி. ஓகே, கைசன் மாதிரி சின்ன சின்ன வின்ஸ் டெய்லி, சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டெய்லி, சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டெய்லி. ஏன்னா இப்போ வெளியே வந்து இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்னு சொன்னாலும் சரி, ஒரு கம்பெனின்னு சொன்னாலும் சரி, ரொம்ப எல்லாரும் யோசிக்கிறது வந்து கோட் அண்ட் சூட், அதுக்கப்புறம் பெரிய பில்டிங்ஸ், பெரிய கார்ஸ். ஸோ நம்மளுடைய சினிமாக்களும் இல்லை நம்ம பார்க்குற விஷயங்களும் அந்த மாதிரி தான் காட்டுது. பட் வந்து அப்படி இருந்தால் எப்படி வந்து ஒரு ரெகுலர் பர்சன், ஸோ வந்து அவருக்கு எங்கேயோ ஒரு வில்லேஜில் இருக்கிறவருக்கும் ஒரு ட்ரீம் இருக்குது, ஒரு சின்ன சிட்டியில் இருக்கிறவருக்கும் ஒரு ட்ரீம் இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து ஒரு பெரிய பில்டிங், பெரிய ஆட்கள் எப்போவுமே கோட் அண்ட் சூட்டோட இருக்கிற மாதிரினா அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு அந்நியத்தன்மை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இல்லையா? ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஓகே, ஸோ வந்து நீங்கள் பாருங்கள் ஸ்டார்ட் அப்ஸில், ஸோ இப்போ நீங்கள் இங்கே 2 நாள் இருந்திருக்கீங்க, 2 நாள் வந்து நான் ஜாலியாக வீடு மாதிரி சுற்றிட்டு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்தேன். ஆமாம், ஸோ வந்து அது ஒன்று. ஸோ ப்ராடக்ட் கம்பெனியில் அந்த ஒரு டெமோக்ரட்டைசேஷன் இருக்குது. வேறு வந்து ஒரு அனெக்டோடலாக சொல்லணும், ஒரு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து இப்போ இங்கே எங்கள் சேல்ஸ் எனேபிள்மெண்ட் பர்சன் ஒருத்தர் இருக்காரு, அஸ்வின் அப்படின்னு சொல்லி. ஸோ அவரும் நானும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் காலில் இருந்தோம். ஸோ அதில் ஒருத்தர் பார்ட்னர்ஷிப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருந்தாரு. அவர் சொன்னார் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, நான் ஓசன்லாம் பார்த்தேன். ஸோ வந்து அவர் எங்கே இருக்காரு, டெல்லியில் இருக்காரு. ஸோ அவர் சொல்கிறாரு, அவர் அங்கே வந்து நான் வந்து பிஸ்னஸ்னாலே வந்து பெரிய பெரிய மீட்டிங்ஸ், பெரிய பெரிய பில்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து கோசனில் வந்து நீங்கள் வந்து அபவுட் அஸ் பேஜில் போய் பார்த்தா எல்லாருமே வந்து அந்த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த கம்பெனியே ஒரு 23-24 தான் இருக்கும் போல். இங்கே இருக்கிற ஒரு 36-40 பீப்புளோட ஏஜே அவ்வளோதான் இருக்கும் போல். ஸோ இப்படி இருக்கிற போது வந்து அவர் என்ன கடைசியாக சொன்னார், எல்லாம் சொல்லிட்டு இப்போ நீங்களே பண்ணிட்டீங்க, நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப, இன்ஃபேக்ட் அதை நாங்கள் ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக நினைக்கிறோம். ஸோ வெளியில் இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இப்போது நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி வந்து மேக்ரோ எக்கனாமிக் லெவலில் நம்ம நல்லா வந்து பாரத் வந்து இன்னும் நல்லா மேலே வரணும், நல்ல க்ரோத் ப்ளூம் இருக்குது, அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ அது வரணும்னா வி நீட் வந்து லாட் ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ். ஸோ தொழில் முனைவர்கள் வந்து நிறையா நம்மளுக்கு வேணும். அப்போது அதை வந்து வெளியிலேருந்து பார்க்குறச்ச வந்து அது அந்நியமாக தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளும் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஐ திங்க் ப்ராடக்ட் கம்பெனி இஸ் அ குட் ஸ்டார்டிங் பாயிண்ட்.
அதில் ஒரு சர்வீஸ் எலிமெண்ட் இருக்கலாம் அப்புறமா. ஸோ வந்து ஓரளவுக்கு பெரிய நிறுவனம் ஆனதுக்கப்புறம் ஸோ வந்து இப்போது நிறையா ஃபீச்சர்ஸ் வந்துடுச்சுன்னா அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் வந்து தேவைப்படும். அப்போ வந்து பார்ட்னர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்லை சில கம்பெனிஸ் வந்து அவங்களே சர்வீசிங் ஆர்ம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எவல்யூஷன் இருக்கலாம். பட் ப்ராடக்ட் கம்பெனி வந்து ஒருத்தர் இப்போ சோலோ பர்னர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இண்டி ஹேக்கர் மூமெண்ட்னு ஒரு பெரிய மூமெண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு இதை இன்டர்நெட் ஹேட் மேட் இட் வெரி பாசிபிள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் அ குட் ப்ராடக்ட் கம்பெனி வந்து இட்ஸ் அ குட் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்பை அப்ரோச்சபிள் ஆக்குது ப்ராடக்ட் கம்பெனி. ஸோ அதனால ரொம்ப முக்கியமாக ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணலாம்ல. யாருனாலுமே ஒரு ஐடியா இருக்கு, அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா அவர் சொன்ன மாதிரி தான் நாங்களே ட்ரை பண்ணலாம். ஓகே, அது செகண்ட் தாட்டே இல்லைனா இல்லை.